ஹாய் ஹலோ வியூவர்ஸ். ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்க வழக்கம் காரணமா பல நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுது. அதனால பலரும் இப்போ ஆரோக்கியமான உணவுகளை தேடி தேடி வாங்கி சாப்பிடுறாங்க. ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவு வகைகளை சாப்பிடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்டும் கூட. அந்த வகையில நாம தினமும் சாப்பிடுற அரிசியை விட அதிக அளவுல இரும்புச்சத்து சிறுதானியங்கள்ல இருக்கு. அதனால இத ஃபுட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா இதுல அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுறதால இது பெண்கள் நிச்சயமா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல டீடைல்ஸா நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். பல சத்துக்கள் நிறைஞ்ச தானியங்கள்ல ஒண்ணுதான் இந்த கம்பு. இத சமைச்சு ஒரு மாசத்துக்கு 4 தடவை ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு கொடுக்கணும். இது மூலமா அவங்களோட பாடி ஸ்ட்ரென்த்தும் ஆகும். பெண்கள் தங்களோட மாதவிடாய் காலத்துல இந்த கம்பை கூழ் இல்லைன்னா சூப்பா செஞ்சு சாப்பிடலாம். இது வயிற்று வலி அண்ட் அதிகமான பிளட் ஃப்ளோஸ குறைச்சிடும். கம்பை மோர்ல மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தோட வச்சும் சாப்பிடலாம். பிரெக்னன்சி உமன்ஸுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது அவசியம். அவங்களுக்கு சத்தான உணவுகளை கொடுக்கறது மூலமா அந்த சத்து குழந்தைக்கும் சேரும். அந்த வகையில கம்பு இவங்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம தாய்ப்பால் சுரக்கவும் உதவுது. கம்பை அப்பப்போ ஃபுட்ல சேர்த்துக்கிறப்போ உடல் சோர்வு நீங்கி ஆற்றலோட செயல்படவும் உதவுது. அளவா இத நம்ம சமைச்சு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளோட எலும்பும் வலுப்பெறும். கம்பு சாப்பிடுறதால நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குது. அதே சமயம் இது நம்மளோட பாடியில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு நோய் தொற்று ஏற்படுற அபாயத்தையும் குறைக்குது. என்னதான் பல நன்மைகள் இதுல இருந்தாலும் ஒரு சிலரோட உடல்நிலைக்கு இது சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தலாம். சோ அதனால இத சாப்பிடுறதுக்கு முன்னால உங்க டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.